வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஓம் நம சிவாய. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சிவராத்திரி கொண்டாட போகிறோம். யூஸ்வலாகவே சிவராத்திரிங்கிறது ஃபெப்ரவரி இல்லாட்டினா மார்ச் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா மாதமுமே சிவராத்திரி வரும். நாள் ஆரம்பித்ததுலேருந்து 14வது நாள் அமாவாசைக்கு முன்னாடி நாள் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுவோம். மகா சிவராத்திரியும் அப்படி தான், அமாவாசைக்கு முன்னாடி நாள் கொண்டாடுவோம். அதனால தான் மகா சிவராத்திரிக்கு டார்க்கஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி கூட பேர். அதாவது ரொம்ப அந்த இரவு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா அமாவாசைக்கு முன்னாடி நாள் வர்றதுனால. ஏன் மகா சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல்னாக்க, அன்றைக்கி கோள்களில் நிறைய மாற்றங்கள் நிகழும். அதனால யூஸ்வலாக இருக்கிற எனர்ஜியை காட்டிலையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு எனர்ஜி கொஞ்சம் அப்சர்ஜாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அன்னைக்கு நம்ம மெடிடேஷன், யோகா இல்லாட்டினா பஜனைகள், டான்ஸ் ஃபார்மில் சுவாமிக்கு ஸ்பிரிச்சுவல் திங் ஏதாவது பண்ணினோன்னாக்க அன்னைக்கு நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மோரோவர் நம்மளோட பாடி யூஸ்வலாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் இல்லாமல் அப்ரைட் பொசிஷனில் ஃபுல் நைட்டு இருக்கணும். அன்றைக்கி யூஸ்வலாகவே சிவராத்திரி அன்னைக்கு நம்ம யாருமே தூங்க மாட்டோம். அதுக்கு தான் ரீசன். ஏன்னா அன்றைக்கி எனர்ஜி யூஸ்வலாகவே அப்சர்ஜாக இருக்கும். அன்றைக்கி டேயில் நம்ம அந்த அப்சர்ஜாக இருக்கிற எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணினோக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் இது ரொம்ப எலிவேட் பண்ணி நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் அன்றைக்கி ஃபுல் டே மெடிடேஷன், டான்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஃபுல் நைட் நம்ம ஈவன் நம்ம கூட்டு பிரார்த்தனை மாதிரி கோயிலுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து போய் கூட நம்ம அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளோட நைட்டை. நிறையா கிளை கதைகள், நிறைய கதைகள் இருக்குதுக்கு. ஒரு கதையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாளை தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கொண்டாடுவாங்க. இன்னொரு சில பேர் சிவன் ஆழகால விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது பால்கடலை கடையும் போது அவர் உட்கொண்டுருவார். அதை உட்கொள்ளும் போது அவரோட நெக்கெல்லாம் ப்ளூ கலர் ஆகிடும், நீளமாகிடும். அதை கொஞ்சம் தணிக்கிறதுக்கோசரம் 4 காலமும் பூஜை பண்ணி அதை மகாசிவர், ஏன்னா அவர் யூனிவர்ஸை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மகாசிவராத்திரியாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில பேர் கொண்டாடுவாங்க. இன்னொரு சில பேர் சிவனோட கண்ணை பார்வதி விளையாட்டுத்தனமாக மறைச்சதுனால யூனிவர்ஸே ஒரு நிமிஷம் அப்படியே அஸ்தமனிச்சு போயிடும், அப்படியே டார்க் ஆகிடும். அதை ஒளி கொடுக்கறதுக்கோசரம் மகாசிவராத்திரியாக கொண்டாடுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே மகா சிவராத்திரி நல்லா கொண்டாடுங்க. அவங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். ஓம் நம சிவாய.